உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, தமிழக அரசு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிற மாநில சுயாட்சி தீர்மானம் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தின் கொள்கையா அல்லது நாடகமா என்கிற தலைப்பிலேயே இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, தமிழ்நாட்டில் இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற மக்கள் பிரச்சனைகளை பற்றியெல்லாம் ஊடகங்கள் பேசாமல் அவற்றின் வாயில் ஏதேனும் வெத்து வேட்டு அவலை போட்டு விவாதம் என்ற பெயரில் மென்று கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பின்னால் இருக்கிற ஒரு குழுவின் அஜெண்டாவாகும். அதன்படியே இந்த வாரம் எதற்காக அனைத்து கட்சி கூட்டம் போடலாம், என்ன தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வரலாம் என்று யோசித்து 2025 ஏப்ரல் திங்கள் 15ஆம் நாள் மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் என்பதை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள். உண்மையிலேயே தமிழ்நாடு என்னும் மாநிலத்துக்கு இப்போது சுயாட்சி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் உண்மை. மாநில அரசாங்கத்திடம் இருக்க வேண்டிய சுயாட்சி ஆங்காங்கே இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரிகளிடமும் போதைப்பொருள் ரவுடிகளிடமும் ஆபாச மந்திரிகளின் ஆசனவாய்க்கு அடியிலும் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கோபாலபுரம் வீட்டு பரணில் கிடந்த கருணாநிதியின் 51 ஆண்டுக்கு முந்தைய பத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து மீண்டும் தமிழ்நாட்டை பட்டா போட பார்க்கிறார் நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள். 1974 ஏப்ரல் திங்கள் 16ஆம் தேதி இதேபோல் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி நிறைவேற்றினாராம். 51 ஆண்டுகள் கழித்தும் அதே மாநில சுயாட்சி தீர்மானத்தை இப்போது ஸ்டாலின் நிறைவேற்றுகிறாராம். ஆக மொத்தம் இந்த 51 ஆண்டுகளாக மாநில சுயாட்சி என்ற தீர்மான காகிதத்தை வைத்து கொண்டுதான் திமுகவினரின் அரசியல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது இதிலிருந்து அப்பட்டமாக நமக்கு அம்பலமாகிறது. அரை நூற்றாண்டாக அரை இஞ்சு கூட ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டை முன்னேற்றாத வெற்று முழக்கமும் வேடிக்கை கொள்கையும் தான் எங்கள் மூலதனம் என்பதை சட்டமன்றத்தை கூட்டி ஒப்பனை மேடையில் உணர்த்தியிருக்கிறார் நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள். இந்த லட்சணத்தில் இடைப்பட்ட இந்த 51 ஆண்டுகளில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அரசாங்கத்தோடு பங்குதாரராகவும் கூட்டாளியாகவும் இருந்து அதிகார சுகத்தை அணுவணுவாக ரசித்தனர் கருணாநிதியும் அவருடைய மகன் M.K. ஸ்டாலின் அவர்களும். அப்போதெல்லாம் மாநில சுயாட்சி என்ற சொற்றொடர் திமுகவினருக்கு செலக்டிவ் அமினீசியாகவே மறந்து போய்விட்டது என்பதையும் நாம் மறப்பதற்கு இல்லை. தாங்கள் அதிகாரத்தை ருசிக்க முடியாத மத்திய அரசு டெல்லியில் அமைந்துவிட்டால் போதும், மாநில சுயாட்சி, மாநில உரிமை, மாநில பெருமை என்று மாநில பிராணம் பாடிக்கொண்டிருப்பார்கள் ஆளுகிற
திராவிட முன்னேற்றக் கழகமும் நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களும் என்பதையும் இந்த நாடு மறந்திருக்க முடியாது. மரியாதைக்குரிய தேவகவுடா, ஐ.கே. குஜ்ரால் போன்றோர்களெல்லாம் பிரதமராக இருந்த ஆட்சியை திமுக தான் தீர்மானித்தது என்பதையும் நாடு மறந்திருக்க முடியாது. அதற்கு பின் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில் 5 ஆண்டுகளும், மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில் 10 ஆண்டுகள் என அதிகாரத்தின் சந்து வந்து இடுக்குகள் அத்தனையும் திமுக தின்று தீர்த்த போது மாநில சுயாட்சி என்ற அந்த 51 ஆண்டுகால பத்திரம் செல்லரித்து கிடந்ததே. இப்போது மத்தியிலே ஆட்சியில் பங்கு பெற முடியாத அரசியல் சூழலில் எடுடா அந்த பத்திரத்தை என்று தூசி தட்டி கருணாநிதி எழுதியதில் காற்புள்ளி கூட மாறாமல் டிஜிட்டல் முறையில் காப்பியடித்திருக்கிறார் இன்றைக்கு நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள். அதனால் தான் அருமைக்குரியவர்களே, இந்த காட்சியை நாடகம் என்றும் தமிழ் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி திமுக அரசின் முகமூடியை கிழித்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாளை நாடாளப் போகிற ஆற்றல் மிகுந்த அதிமுகவின் பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 51 ஆண்டுகால மாநில சுயாட்சி கோரிக்கை அப்படியே இருக்கிறதென்றால் இது தீர்மானமா? இது தீர்மானமல்ல. நாங்கள் பங்கு வகித்த மத்திய அரசுகளின் மூலம் ஒன்றும் செய்து கிழிக்கவில்லை என ஸ்டாலின் கொடுத்திருக்கிற ஒப்புதல் வாக்கு மூலம்தான் இந்த தீர்மானம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக வாது செய்தும் சூது செய்தும் வஞ்சித்தும் சொல்லறத்தை சுட்டரித்தும் ஏதும் செய்தும் ஆதிக்கத்தில் நாங்கள் தொடர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கையிலே எடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம்தான் இந்த மாநில சுயாட்சி என்கிற தீர்மானம் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த கள்ள கபட அரசியலை நம்பி இந்த நாடு ஏமாறுவதற்கு இனியும் தயாராக இல்லை. 2026 அருமைக்குரியவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சபுக்கடி கொடுப்பார்கள். வாக்கரசியலால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அடிமேல் அடியை தருவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள். உங்களுடைய ஏமாற்று வித்தை அரசியல் இனிமேலும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது. நீங்கள் சுயாட்சி கொள்கை அல்ல, எந்த கொள்கையை கொண்டு வந்தாலும் இந்த மக்களை ஏமாற்றுவதற்கான கபட நாடகமே அது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து விட்டார்கள், தெரிந்து விட்டார்கள், புரிந்து விட்டார்கள். ஆக இந்த தீர்மானம் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மானம் தீர்ந்து கொண்டிருக்கிறது, இனியும் தீரப்போகிறது என்பதை இந்த நாடும் அரசியல் களமும் வரலாறும் உங்களுக்கு உணர்த்தப் போகிற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை சொல்லி 2026 ஆட்சி மாற்றத்துக்கான ஆண்டு, தமிழ்நாட்டை இன்றைக்கு சுடுகாடாக மாற்றிக்கொண்டிருக்கிற இந்த கொள்கையற்ற கொள்ளை கூட்டத்தை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான தேர்தல் தான் 2026 தேர்தல் என்பதை நாட்டு மக்கள் உணர்த்த போகிற அந்த வரலாறை இந்த நாடு காணப்போகிறது என்பதை நான் கனிவோடும் பணிவோடும் தெரிவித்துக் கொண்டு செவிமடுத்த நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக, வாழ்க அண்ணன் எடப்பாடியார் புகழ். நன்றி, வணக்கம்.